त्रिशूलपाणे त्रिपुरङ्गनाथा जडाधरा संहारमूर्ते तत्त्वविभूषण क्षिप्रप्रसादी जडाधरा कैलासवासा त्रिशूलपाणे त्रिपुरङ्गनाथा जडाधरा संहारमूर्ते तत्त्वविभूषण क्षिप्रप्रसादी जडाधरा. சிரசில் கங்கையை தரித்த எம்மான், சடையில் பிறைதனை சூடிய பெம்மான், செந்தழல் மேனியாய் சிறந்திடும் வெம்மான், அடியவர் கருளும் அன்புடை அம்மான். தில்லையம்பலத்தே திருநடனம் செய்து நடராஜன் என்கிற நயமான பெயர் கொண்ட நாயகன் சிவமெனும் மூர்த்தி திசையெட்டும் மெச்ச திவ்யமான அருள் தரும் தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தில் தியாகராஜனாக சிவன் வீற்றிருக்கும் தலமே திருக்கச்சூர் சிவனின் திருக்கோயில். இங்கே மூலவர் இறைவனின் இனிய பெயர் கச்சபேஸ்வரர். சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து குறுகிய கிலோமீட்டரில் திருக்கச்சூர். விசாலமான நிலப்பரப்பில் கருங்கல் வரிசைகளால் கம்பீரமான கட்டமைப்பில் காலங்களை கடந்து கண்களுக்கு விருந்தாக முக்தியை வேண்டும் பக்தர்களின் பரிசுத்தமான ஆன்மாவிற்கு ஆனந்தமூட்டும் சிவனின் திருக்கச்சூர் திருக்கோயில். கூர்ம தீர்த்தம் என்கிற பெயரில் விசாலமான திருக்குளம் வியக்க வைக்கிறது. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் திருமால் எடுத்த 10 அவதாரங்களில் கூர்ம அவதாரமும் ஒன்றாகும். இது நாராயணனின் 2வது அவதாரமாகும். கூர்ம என்றால் ஆமை. ஆமையின் வடிவம் கொண்டு எடுக்கப்பட்டதால் இது கூர்ம அவதாரம் என்றானது. ஒருமுறை அற்புத குணங்கள் கொண்ட அமிர்தத்தினை பெற வேண்டி பற்பல முயற்சிகள் தேவர்களாலும் அசுரர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பார்க்கடலை கடைந்தெடுப்பதே பலனளிப்பது என்றானதும் வேறு வழியில்லாமல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒருமித்த கூட்டணி உண்டானது. இந்த கூட்டணி மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பினை மத்தினை சுழற்றிக் கடையும் கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைவது என்றும் முடிவானது. அவ்வாறு செய்யும் போது மந்திர மலையானது அழுந்தி விடாதிருக்க அசுரர்களும் தேவர்களும் வில்லங்கம் வாராதிருக்க வழி செய்ய வேண்டி தொழுது நின்றனர் தூயவன் திருமாலிடம். அப்போது திருமாலும் மந்திர மலை அழுந்தி விடாமலிருக்க தானே தாங்கிப் பிடித்து ஒத்துழைப்பதாக கூறி ஒத்துக்கொண்டார். இதன்படி எடுக்கப்பட்டதே ஆமை வடிவம் என்னும் கூர்ம வடிவம். மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தில் ஈஸ்வர பூஜை பண்ணது. பார்க்கடலை கிடைக்கும் போது மகாவிஷ்ணு மந்தாரமலை தாங்கினார். அந்த தாங்கூட ஆற்றல் சக்தி வலிமையை பெற வேண்டி இந்த ஈஸ்வரனை பூஜை பண்ணி அந்த ஆற்றலை பெற்றனால் இங்கே சுவாமி கச்சபேஸ்வரன் பேர். கச்சபானும் ஆமை, அதனால் இந்த ஊருக்கு கச்சூர் பேர். கச்ச ப்ளஸ் அவம் சேர்ந்தது கச்சூர். தனக்கு தேவையான பலமளிக்கவும் இந்த அரிய முயற்சியில் பிரச்சனைகள் ஏதும் வராதிருக்கவும் கைலை நாதனை வேண்டி நின்ற திருத்தலமே திருக்கச்சூர் திருக்கோயில். இதனை விளக்கும் விதமாக இன்றும் கச்சபேஸ்வரர் திருத்தலம் என்றழைக்கப்படும் இத்தலத்தில் கூர்மவதார சிற்பம் கற்றூணில் காணப்பெறுகிறது. முகப்பு வாயிலில் வண்ணச் சிற்பமாகவும் விளக்கப்பட்டுள்ளது.
கச்சப என்பது கூர்மம், ஆமை என்றே பொருள்படும். கச்சப வடிவத்தில் திருமால் ஈசனை வணங்கி நின்றதால் சிவன் இங்கே கச்சபேஸ்வரர் ஆனார். இங்கே இறைவன் சிவன் விஷ்ணுவிற்காக ஆடிய நடனம் அஜப என்றழைக்கப்படுகிறது. அஜப என்பது மூச்சு ஏறி இறங்கும் நிலையை குறிக்கின்றது. பார்க்கடலை அமுதம் கிடைச்சவாறு மகாவிஷ்ணுவாக ஈஸ்வரன் நடனமாடி காட்சிச்சார் அமிர்த தியாகராஜர். ஸ்தலவிருஷம் கல்லால் ஆலமரம் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். சுவாமி சுயம்புமூர்த்தி. இங்கே மகாவிஷ்ணு ஈஸ்வரன் சுவாமி கச்சபேஸ்வரனும் உற்சவர் தியாகராஜன் அமைக்கப்படுகிறது. ஸ்தலவிருஷமான கல்லால மரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு விருஷம் இருக்காது. இங்கே பஞ்சலோகத்தில் இங்கே வந்து முதன்மையான ஸ்தலம், அதாவது மகாவிஷ்ணுவாக ஈஸ்வரன் நடனமாடி காட்சி கொடுத்த ஸ்தலம் அமிர்த தியாகராஜன் பேர். இவர் நடனத்துக்கு அஜபா நடனன் பேர். அஜபன்றது நம்ம மூச்சு விடும்போது மார்பு ஏறி இறங்கிறது அஜபம். அதாவது பார்க்கலையுடைய அலையே போல இருக்கும். சுவாமி நடனமாடி காட்சி கொடுத்தார் மகாவிஷ்ணுவாக, அதனால் இவருக்கு அமிர்த தியாகராஜன் பேர். புற்றிடையில் தானாக தோன்றியவர் எனும் பொருள்படும் வகையில் சுயம்பு மூர்த்தியாக விளங்குகின்றார் மூலவர் கச்சபேஸ்வரர். இவர் விடங்கர் என்றும் அறியப்படுகிறார். டங்கர் என்றால் செதுக்கப்பட்டவர், விடங்கர் என்றால் செதுக்கப்படாதவர். சுயம்பு மூர்த்தியே விடங்கர் என்று அழைக்கப்படுகிறார். தீராத நோய்களை தீர்த்து காரிய தடைகளை களைந்து சத்ருக்களை ஜெயம் கொள்ளும் சக்தியையும் மன உறுதியையும் சாந்த நிலையையும் சௌபாக்கியமும் தந்து சகலரையும் சாதிக்க வைக்கிறார் கச்சபேஸ்வரர். தொடர்ந்து 3 பிரதோஷங்கள் இவரை வணங்குவதாலும் அன்னதானம் செய்வதாலும் எண்ணியதெல்லாம் ஈடேறக் காண்பது கண்கூடான ஒன்று. இறைவியின் பெயர் இங்கே அஞ்சனாட்சி தாயார். 4 திருக்கரங்களுடன் நெடுங்கோலத்தில் நின்ற நிலையில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அஞ்சனம் என்றால் மை. மை போன்ற விழி கொண்ட அம்பாளானதால் மைவிழி அம்மன், மையார் விழி அம்மன் என்றழைக்கப்படுகிறார். கண்கள் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்ல தனித்துவமான சக்தியும் தாயுள்ளமும் கொண்டு மிஞ்சிடும் வரமருள்கிறார் அஞ்சனாட்சி. அஞ்சனாட்சி அம்பாள் சன்னதியின் ஸ்ரீ சக்கரத்திற்கு தேன் அபிஷேகம் செய்வதால் திருமணத் தடை நீங்குகிறது. கவலை கொள்ள வைத்து அவலங்களையும் தரும் கடன் பிரச்சனைகளை கரைத்து அபலைகளின் ஆறா துயரங்களை அடியோடு போக்குகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தின் 4வது வாரத்தில் அஞ்சனாட்சி தாயாரின் அருள் வேண்டி குத்து விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே சித்திர மாதம் பிரம்மோற்சவம், சித்ரா பௌர்ணமிக்கு கடைசி நாள். அது முன்னாடி 10 நாளும் தியாகராஜர் நடனம் விசேஷம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடனம் ஆடி சென்றார். முதல் 6 நாள் நடன வினோத பவனின் பேர். அது பிரம்மா தரிசனம், விஷ்ணு தரிசனம், தேவேந்திர தரிசனம், பார்வி தரிசனம், மகாவிஷ்ணு தரிசனம். கடைசி நாள் 30 முக்கோடி தேவர்க்கும் தரிசனம். அது 1ஆம் பவனி, 2ஆம் நாள் 2ஆம் நாள் 6 நாளும் 6 பவனி. அந்த பவனிக்கு நடன வினோத பவனின் பேர். 7ஆம் நாள் ரதோற்சவம். 9ஆம் நாள் நடராஜர் பெருமான் எழுந்திரி சனகாதி முனிவருக்கு உபதேச காட்சி, அதாவது ஸ்தல மகிமை காட்சி. 10ஆம் நாள் தியாகராஜர் திருக்கல்யாணம். 11ஆம் நாள் பந்தம்பரி செவன்ட்டு அம்பாலிற்கு சுவாமி 18 அஜபா நடனம் ஆடி காட்சி கூடார். ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தியாகராஜ அபிஷேகம் உண்டு. உள் பிரகாரத்தில் சூரிய பகவான் சிவசூரியன் என்கிற திருநாமத்துடன் பெருமையோடு விளங்குகிறார்.
சிறப்புகளை சீராக வழங்கும் ஸ்ரீ விநாயகர் சிங்காரமாய் வீற்றுள்ளார். தென்திசை நோக்கி அமர்ந்து அன்பெனும் அமுதை அகிலத்தில் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அறம் தழைத்து அனைத்தும் சிறக்க குலம் செழிக்க குருவாய் விளங்கி தட்சிணாமூர்த்தி தெய்வம் அருள் பாலிப்பது கல்லால மரத்தின் கீழ். திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலின் தலத்தின் விருட்சமாய் கல்லால மரமே காலகாலமாய் விளங்கி வருகிறது. உள் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி திவ்யமாய் தோன்றுகிறார். இத்தலத்தின் தட்சிணாமூர்த்தியானவர் தொழில் முனைவோருக்கு ஏற்படும் தடைகளை தகர்க்கிறார். உத்தியோகத்தில் இருப்போர் தங்களின் உத்தியோகத்தில் நிலவும் சிக்கல்கள் நீங்கவும் பதவி உயர்வு, பெருமை மற்றும் புகழ் காணவும் ஆவன செய்கிறார். மேலும் ஞானம் நல்கும் ஞான கணபதி, சுகமான உடல் நலன் சௌகரியமாய் வசப்பட்டிருக்க லிங்கமேனியாய் அருள் வழங்கி ஆட்கொள்கிறார் சோலீஸ்வரர். இங்கு இனிதாய் எழுந்தருளும் மார்க்க சகாயேஸ்வரரை வணங்கி வந்தால் மோட்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற முடியும். களத்திர தோஷம் போக்கும் களத்தீஸ்வரர் பிரகார களத்தில் பிரகாசமாய் விளங்குகிறார். சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆகியோரும் பரிவார தெய்வங்களாக இருக்கிறார்கள். பற்றில்லாத பற்று நிலைக்கு தன் மனதை சுத்திகரித்து சிவபதத்தில் எப்போதும் சிந்தனையை வைத்திருக்கும் சிறப்பினை தருவது ருத்திராட்சம். இத்தகைய பெருமை வாய்ந்த ருத்திராட்சங்கள் அணியணியாய் மணிகளாய் கோர்க்கப்பட்டு பந்தலாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில். இறைவன் இப்பந்தலின் கீழ் இனிமையாய் இடம் பெற்றுள்ளார். விழிகளுக்கு வியப்பளித்து மொழிதனில் மகிழ வைத்து ஆன்மீக அதிர்வலையால் அதிரச் செய்கிறது. வெளிப்பிரகாரத்தில் வேண்டும் வரமருளும் வேழ முகத்தோன் ஸ்ரீ மகா கணபதி எனும் சிறப்பான பெயரில் தென்கிழக்கு மூலையில் அமர்ந்திருக்கிறார். வடமேற்கு மூலையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதராக வளமான அருள் வழங்குகிறார். திருக்கச்சூரில் மலைமேல் விளங்கும் மருந்தீஸ்வரர், இரந்திட்டீஸ்வரர், கச்சபேஸ்வரர் எனும் திருப்பெயரால் வழங்கப்படுவது போல் விருந்திட்டீஸ்வரர் என்கிற பெயரில் பிரகாரத்தில் பிரகாசிக்கிறார். சமய குரவர்கள் 4 என சைவ சித்தாந்தம் சிறப்பித்து கூறும் 4 சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்தின் இறைவன் மேல் 10 பதிகங்கள் பாடியுள்ளார் என்பது கச்சபேஸ்வரர் என்னும் திருக்கச்சூர் தியாகராஜர் திருக்கோயில் எத்தகைய பெருமை வாய்ந்தது என்பது சொல்லாமல் சொல்ல வைப்பது. சுந்தரர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிவத்தொண்டின் அடிப்படையில் சிவத்தலங்கள் ஒவ்வொன்றையும்
சிரத்தையோடு சுத்தி வந்தபோது இந்த திருக்கச்சூர் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்த வேளையோ உச்சி பொழுது. பசித்தீயால் வாடி துடித்து சரிந்திருந்தார் சுந்தரர். தன் அடியவரான சுந்தரரை தன் தோழனாகவே ஏற்றுக்கொண்டு அவரை பற்பல சமயங்களில் தடுத்தாட்கொண்டவர் சிவன். அப்படியிருக்க அத்தகைய சுந்தரர் பசியால் வாடுவதை பொறுப்பானா அந்த கருணாமூர்த்தி? தன் தோழனுக்காக திருக்கச்சூர் தெருக்களில் அந்தணராக அலைந்து யாசகமாய் உணவினை பெற்று சுந்தரரின் பசி தீயாற்றி வந்தவர் யாரென சுந்தரர் உணர்வதற்குள் தன்னை மறைக்கும் போதே அடையாளம் காட்டி சுகம் கண்டான் சிவன். தனக்காக இச்சையுடன் பிச்சை ஏந்திய கச்சபேஸ்வரனின் மெச்சத்தகுந்த திருக்கோயிலில் சாந்த மூர்த்தியாய் நின்ற கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் தனி சன்னதியில் கனிவோடு விளங்குகிறார். சுந்தரராளர் பாடப்பெற்ற ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமி இக்கோயில் உச்சி பொழுது, அதாவது திருவைகுன்றம் காலசந்தியில பார்த்துட்டு இங்க உச்சி பொழுது வரார். சோர்வுற்று படைப்புற்று கோரவாசில் இருக்கும்போது ஈஸ்வரன் அவரும் அந்த வேஷத்தில் தோன்றி, நீ இங்கே உனக்கு ஆகாரம் எடு சொல்லி திருவோடு ஏந்தி வீடுதோறும் யாசகம், அதாவது பிச்சை எடுத்து சுந்தருக்காக அமுதளிக்கிறார். தொண்டருக்காக இங்கு ஈஸ்வரன் யாசகம் பண்றார். ஈஸ்வரன் பாதப்பட்ட ஊர் இது. அதனால இங்க சுவாமிக்கு சிறப்பாக விருந்திட்டீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. இந்த ஊர்ல 3 ஈஸ்வரன் கோயில்: விருந்திட்டீஸ்வரர், இறந்திட்டீஸ்வரர், மருந்திட்டீஸ்வரர். அதாவது யாசகம் கேட்டதனால் இறந்து கேட்டதனால் இருந்திட்டீஸ்வராகும், அமுதளித்ததனாலே விருந்திட்டீஸ்வராகும். ஈஸ்வரன் பாதம் இந்த உருக்கப்பட்டாலாம் இங்க மண்ணே வந்து மருந்தாகும். மருந்தீஸ்வரன் 3 ஊர் இந்த கோயிலுக்கு. 3மே சுந்தரரால பாடப்பெற்ற ஸ்தலம். இந்த ஊரை கச்சேர் அற ஒன்றரையில் அசைத்து கழலும் சிலம்பம் பலிக்க உச்சம் போதா ஊரூர் திரிய அடியார் கண்டால் உருகாரே இச்சையறியோம் எங்கள் பெருமான் ஏழேழ் பிறப்பும் எனையாழ்வாய் அச்சமில்லா கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானேன் சுந்தரர் பாடுறார். இங்க ஆடி சுவாதி திருநட்சத்திரம் சுந்தர திருநட்சத்திரனிக்கு கைலாய காட்சி ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரனிக்கும் இங்க சுந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. சகல விதமான சம்பத்துகளுடன் கௌரவத்துடன் காலம் காலமும் வாழ வழி செய்யும் கால பைரவர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நட்சத்திர மண்டபத்தில் உச்சபட்ச தனது அழகால் அருளால் உற்சாகமூட்டும் உற்சவர். இங்கும் ருத்திராட்ச பந்தலின் கீழ் இறைவன் எழுந்தருள்கிறார். உமையவள் மற்றும் குமரனுடன் சோமஸ்கந்தராக சுந்தர சொரூபியாக பாந்தமுடன் விளங்குகிறார் தியாகராஜர் எனும் திருப்பெயரில். அதாவது திருமணத்தடை இருக்கிறவங்களுக்கு 3 பிரதோஷ பூஜையில கலந்துட்டு 3வது பிரதோஷம் சுவாமி அம்பாள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணா அவருடைய பிரார்த்தனை நிறைவேறும். இங்க நிறைய பேருக்கு அது நிறைய நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்திருக்கு. அதாவது 3 பிரதோஷம் தொடர்ந்து வரணும். 3வது பிரதோஷம் சுவாமி அம்பாள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு சக்தி ஏற்பட்டு அன்னதானம் பண்ணணும். மகாவிஷ்ணுவாக பூஜை பண்ண ஸ்தலம். அன்னதானம் சுந்தருக்காக யாசகம் பண்ண ஊர். இது ரெண்டும் சேர்ந்ததுனால இங்க வந்து திருமணத்தடை உத்தியோகமானது. அதே மாதிரி இங்க தியாகராஜர் உற்சவமூர்த்தி தியாகராஜர். இந்த கோயில நவகிரகம் கிடையாது, கிரகதோஷம் எல்லாமே அவரை வணங்கினாலே கிரகதோஷம் எல்லாமே நிவர்த்தியாகும். அவருக்கு பௌர்ணமியில அந்த கிரகதோஷ நிவர்த்தியாக சாந்தி ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு வரும். அதுதான் பௌர்ணமி அபிஷேகத்துக்கு முக்கியமான கோள். பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களுடைய உச்சம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில் அவர் அமைதிப்படுத்துக்காக அவருடைய சாந்த ரூபமான தியாகராஜருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கிரகங்களுடைய உச்சத்தை குறைக்கணும். அன்னைக்கு தியாகராஜ வணங்கினாலே பௌர்ணமி அன்னைக்கு கிரகதோஷம் எல்லாமே நிவர்த்தியாகும்.
அபிஷேகம், ஆராதனை அனைத்தையும் அனுபவித்து ஆனந்தமயமான அருள்தனை அளவின்றி வழங்குகிறார் தியாகராஜர். இங்கே நடைபெறும் இனிதான அபிஷேகம் ஜென்மத்திற்கு விமோசனம் வழங்கும் என்பதில் ஐயமில்லை. சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அருகில் திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் திருக்கோயில். தொன்மையில் மட்டுமல்ல, எளிமையான இன்முகமாய் அருள்கின்ற பன்முகமாய் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களும் பரிகார தெய்வங்களாக விளங்கி பலன் தருகின்றன. त्रिशूलबाणे विभ्रङ्गनादा जडाधरा संहारमूर्ते तर्पविभूषण क्षिप्रप्रसादी जडाधरा